ஒன்று சொல்லட்டுமா? நான் இந்த கலர்ல இருக்கேன்ல, நான் வந்து மீடியால இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பேரே பிளாக் பியூட்டி தான் வச்சாங்க டிவில எல்லாம் இருக்கும்போது. எனக்கு கொஞ்சம் தோணும், மற்றவங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு தோணும். ஆனா என்னோட நிறம் வர்றதுக்காக கையில கால்ல எல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ க்ரீம் எல்லாம் வாங்கி பூசுறாங்க, ஃபவுண்டேஷன் எல்லாம் பூசுறாங்க. நான் ஃபவுண்டேஷன் எல்லாம் போடுறதே இல்லை. ஏன்னா எனக்கு தேவையில்லை, என் கலர் அழகா இருக்கு. முதல்ல எனக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்றதே அவங்களும் பண்ணுவாங்க. இதுதான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய துப்பட்டா, நம்மளுடைய கோலாபுரி, நம்மளுடைய ஜிமிக்கி எல்லாம் எடுத்து பிராடா, கூச்சி, வெசாச்சி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வேற வேற பேரெல்லாம் கொடுத்துட்டு நம்மள வந்து ரொம்ப இழிவா தலைக்குறைவா முதல்ல நம்ம நம்ம இருக்கிறோம்னு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க சம்பாதிக்க வேற செய்யறாங்க. இவ்வளவு கொடுமை. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய அழகை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க பண்றதுங்கன்றதுக்காக நீங்க பண்ண வேணாம். எனக்கெல்லாம் இந்த கையில இருக்கிற முடியெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை சம்டைம்ஸ். ஏன்னா என்னுடைய தோல் கலருக்கும் பார்த்தா அவ்வளோ தெரியாது, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால திஸ் இஸ் மை ப்ரிவிலேஜ். ஐம் லக்கி டு ஹேவ் திஸ். ஐம் பிளஸ்ட். அதனால நான் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் போக மாட்டேன். நான் போய் இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்றவங்க அவனுக்கு பணம் இருக்கு, அவன் பண்றான், பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படிதான் இருக்க முடியும், என்னால இப்படிதான் வாழ முடியும். வாழ்றது நான் சந்தோஷமா இருக்கேன். பாருங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. மத்தவங்க பண்றாங்கல்ல, அதை பத்தி நான் கமெண்டே பண்ணல. ஆனா அந்த மாய வலைக்குள்ள நீங்க சிக்காம இருங்க.